அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் 10 நிமிஷத்தில் தீயின் வேகத்தை விட விரைவாக நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மிக அழகான ஒரு திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான திக்ரு, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான திக்ரு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களோட ஆசைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு இடத்துல உட்காருங்க, இந்த திக்ரை ஓதி முடிங்க. அல்ஹம்துலில்லான்னு அந்த இடத்த விட்டு நீங்கள் எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நீங்கள் அந்த இடத்த விட்டு எழுந்தீங்க அப்படின்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவீங்க. அந்த அளவு தீயை விட வேகமாக பதிலளிக்கக்கூடிய ஒரு அமலை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவசர தேவைகளாக தான் இருக்குது. முன்னாடி காலத்தில் அப்படி இல்லை. ஆனால் இப்போ நாளுக்கு நாள் நேரம் எவ்வளவு குறைவாக நமக்கு அல்லாஹ் மாற்றிட்டானோ அதே போல தான் தேவைகளும் ரொம்ப அதிகமாக பெருகிக்கிட்டே இருக்குது. அதுலேயும் ரொம்ப வேகத்தில் எனக்கு இந்த தேவை நடந்தாதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வேகமான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம். அப்போ வேகமான வாழ்க்கையில் நம்மளோட ஆசைகளை இன்னும் வேகமாக பூர்த்தியாக்கி தரக்கூடிய அமல்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு அமல் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம எல்லோருக்குமே தெரியும், குரானில் ஹதீஸ்களில் இந்த அமல் செஞ்சால் நிச்சயம் பலனுண்டு அப்படின்னு நிறைய அமல்கள் இருக்குது இல்லையா? அது எல்லாமே ரொம்ப எளிமையான அமல்கள் தான். அதில் 2 அமலை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஒரு அமல் என்ன அப்படின்னா செலவாத்து. இந்த அமலை நம்ம செஞ்சாலே போதும், அல்லாஹ் தஆலாவே நமக்கு நேரடியாக உதவிகளை கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ் ரொம்ப பிரியப்படக்கூடிய ஒரு அமல் இந்த அமல் தான். இந்த அமலை செஞ்சால் நம்மளுடைய துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் கூட நீங்கிரும். இதை நம்ம ஒரு விஷயத்துக்காக செஞ்சால் பல விதமான பலனும் நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதனால செலவாத் ஒரு சிறந்த அமல். அதோட சேர்த்து 2வது அமல் என்ன அப்படின்னா, குரான்லையும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டது, இன்னும் அனுபவபூர்வமாக நிறைய மக்கள் பலனடைந்தது, இன்னும் நாமுமே பலனடைஞ்சிருப்போம். அதுதான் அல்லாஹ்வினுடைய திருப்பெயர்களை சொல்லி துஆக்களை கேட்கறது. இன்னைக்கு நம்ம இந்த செலவாத்தையும் அல்லாஹ்வினுடைய ஒரு சிறந்த திருநாமத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த திக்ரு என்ன, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது, நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு உட்காந்துக்கோங்க. நல்ல அவசர தேவை இருக்குது, எனக்கு உடனே பலன் கிடைக்கணும், மிகுந்த கவலையோடு நான் இருக்கேன், இன்னைக்கு அல்லாஹ்விடமிருந்து எனக்கு ஒரு உதவி கிடைச்சா நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன், ஒரு மகிழ்ச்சியாக இருப்பேன், ஒரு பிரச்சனை முடியும் அப்படின்ற ஒரு கடைசி தருணத்தில் இருந்தீங்கன்னா, ஒரு இருப்பில் பதில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அமலை முடிங்க. நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காருங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க. ஏன்னா அமல்கள் செய்யும்போது நம்ம அமைதியாக அல்லாஹ்வோட இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த அமலுக்கு சிறப்புண்டு. இல்லைன்னா அது வெறும் செயல் மட்டும்தான். நம்மளோட மனசை அல்லாஹ்வோட ஒன்றிணைச்சா மட்டும்தான் அது அமலாக மாறும். அதனால் தனிமையில் இருங்க. யாரோட பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட எண்ணம் அங்கே தான் போகும், அமல்களுக்கு வராது. அதனால் தனிமையாக ஒரு இடத்த பிடிச்சு இந்த அமலை செய்யுங்க. முதல்ல சலவாத், தரூத் இப்ராஹிம் சலவாத்தை 11 தடவை நீங்கள் ஓதிக்கணும். 2வது அல்லாஹு சமத் அப்படின்னு அல்லாஹ்வே தேவையற்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிற இந்த திருநாமத்தை 1000 தடவை நீங்கள் ஓதி முடிக்கணும். இடையில எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நீங்கள் போகக்கூடாது. அந்த இடத்தை விட்டு நீங்கள் எழும்பவும் கூடாது. 1000 முறை ஓதி முடிச்சுட்டு மறுபடியும் தரூத் இப்ராஹிம் செலவாத்தை 11 தடவை ஓதிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான். ஆனால் இந்த அமலில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 11 தடவை செலவாத்தை ஓதிட்டு அதை நம்ம நபியவங்களுக்காக ஹதியா செய்யணும். ஹதியா அப்படின்னா சமர்ப்பிக்கிறது. அதாவது மனதார அந்த செலவாத்தை ஓதும்போது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்காக சமர்ப்பிக்கணும். நம்மள நிறைய பேர் செலவாத் அப்படின்னா செலவாத்தை நம்ம ஓதி முடிச்சிடுறோம். இன்னும் நம்மளோட துஆவில் கூட நபியவங்களை நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த பதிவை கேட்குற எல்லாருமே லைஃப்பில் எப்போவுமே இதை கடைப்பிடிங்க. உங்களோட வாழ்நாள் முழுக்க நீங்கள் இதை கடைப்பிடிங்க. இம்மை மறுமை வாழ்க்கை உங்களை விட சிறப்பாக யாருக்குமே இருக்காது. ஏன்னா இது அந்தளவு ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லோருமே நிறைய தேவைகளாக அல்லாஹ்விடத்துல கேட்குறோம். நம்மளோட குடும்பத்துக்காக கேட்குறோம், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேட்குறோம், இன்னும் நம்மள நிறைய பேர் கபருடைய வாழ்க்கைக்காக கேட்குறோம், இன்னும் சில பேர்
சொர்க்கத்துக்காக கூட நம்ம கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா ஒரே ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம். என்ன விஷயம் தெரியுமா? எப்பவாவதும் நபியவங்களுக்காக நம்ம துஆ செஞ்சிருப்போமா? நம்ம யாருமே அத செய்யறது கிடையாது. இன்னும் நம்மளோட முன்னோர்கள் கபர்ல இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக கூட நம்மள நெறைய பேர் துஆ செய்யக்கூடியவங்க இருப்போம். ஆனா, நமது ரசூலுல்லாஹ்வினுடைய கபர ஒளிமயமாக்கக்கூடிய அந்த ஸலவாத்த நம்ம சமர்ப்பிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம முன்னோர்களுக்காக ஒரு துஆ கேட்போம். நம்மள நெருங்கியவங்க முன்னோர்கள் மௌத்தாயிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கபருக்காக நம்ம ஒரே மாதிரியான ஒரு துஆவ நம்ம கேட்க மாட்டோம். எப்பவுமே அவங்களுடைய கபர் ரொம்ப அழகா இருக்கணும், ஒளிமயமா இருக்கணும், எந்த அதாபும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கேட்க மாட்டோம். நம்மளோட அன்றன்றைக்கான மனநிலைக்கு எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு ஒரு துஆவ நம்ம கேட்போம் இல்லையா? அதே மாரி தான் ரசூலுல்லாஹ்வுக்காக நீங்க தினமும் வெவ்வேறு விதமா அவங்களுக்கு எப்படி ஸலவாத்த ஒவ்வொரு நாளும் அழகா கொண்டு போக முடியுமோ, நீங்க கொண்டு போங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? செலவாத்து மட்டும் தான் ஏத்தி வைக்க முடியும் இல்லையா? அப்போ ஒரு நாளும் ஒரே மாதிரி இல்லாம, ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க வெவ்வேறு விதமான வார்த்தைகள சொல்லி, தமிழ்லயே நீங்க சொல்லுங்க. புதுசு புதுசா செலவாத்த அரபில ஓதணுங்கிறது கிடையாது. தமிழ்லயே நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வே! எங்களுடைய தலைவர், உன்னுடைய திருத்தூதர், அவர்களின் மீது, அவங்களுடைய கபருக்கு நீ சிறந்ததிலும் சிறந்தத அனுப்பு அப்படின்னு கேட்கலாம். அல்லது எல்லா படைப்புகளின் எண்ணிக்கையின் அளவிற்கு நீ அவங்களுக்கு சிறந்த செலவாத்த, சிறந்த ஒளிய அவங்களுடைய கபருக்கு நீ இறக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் எப்படி புகழ்ந்து, எப்படி அவங்களுக்கு சிறந்த செலவாத்துக்கள கொண்டு போக முடியுமோ, அப்படி நீங்க ஒரு செலவாத்த ஒப்படைங்க. தினமும் ஒரு துஆவுல நீங்க இத தவறாம நீங்க செஞ்சுட்டு வாங்க. இதுதான் மனதார நம்ம ஓதக்கூடிய ஒரு செலவாத்து. இதுதான் மனதார அவங்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஹதியா. அதனால இத செய்யுங்க. உங்களோட இம்மை வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னும் மறுமையிலும் அவங்களுடைய ஷஃபாஅத் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. இதுதான் கண்டிப்பா உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீங்க சேமித்து வைக்கக்கூடிய பெரிய சேமிப்பு. அதனால இதையும் நீங்க தவறாம செய்ங்க. ஏன்னா, நான் இந்த அமல தொடர்படியா கடைபிடிச்சுட்டு வர்றேன். இதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைக்குது. அது என்னமோ தெரியல. அத நான் உங்களுக்கு எத்தி வச்சிருக்கேன். உங்களால முடிஞ்சதுன்னா இந்த பதிவ நெறைய பேருக்கு எத்தி வைங்க. எல்லாருக்கும் போகட்டும். எல்லாரும் அன்றாடம் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்த எத்தி வைக்கட்டும். கண்டிப்பா இந்த செலவாத் இம்மை மறுமையில உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கும். உங்களோட துஆக்கள் கபூல் ஆகறதுக்கு ஒரு அம்சமாவும் இருக்கும். நிச்சயமா இதுல நெறைய பலன் இருக்கு. செஞ்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்வீங்க. எனவே இன்றைக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த அமல செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும்போது உங்களோட துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதுல ஸ்பெஷலா என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் அல்லது சிறந்த செலவாத்துக்களுடைய தொகுப்புகள் வேணும்னா கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல நிறைய செலவாத்துக்கள் இருக்கு, நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, இப்போ நம்மக்கிட்ட வீட்டு தயாரிப்புகள் நிறைய ஏராளமா வந்துருச்சு. எல்லாருமே நிறைய பேரு இந்த பொருள் இருக்கா, அந்த பொருள் இருக்கான்னு கேட்ட எல்லா பொருளுமே நம்ம ஒவ்வொன்னா நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்தில அத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம குடுப்போம். இப்போ நம்மக்கிட்ட நலங்கு மாவு, இன்னும் ரோஜா இதழ் ஃபேஸ் பேக், இன்னும் மூலிகை சீயக்காய் தூள், இன்னும் மூலிகை கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடியது நம்மக்கிட்ட இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.